நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். இன்னைக்கு ஷோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கோவம் அதிகமாகவே வருது. கோவத்தினால நிறைய வார்த்தைங்களை விட்டுடுறாங்க. ஸோ இந்த திட்டு வாங்குறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் 7 months 6 daysக்கு கண்டினியூஸாக திட்டு வாங்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சூடான வார்த்தைகள் மூலயமா ஒரு சூடான காஃபியை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சர்வே சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபன்னியான ஃபேக்டாக தான் இருக்குது கேட்கும் போதே. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆன சூரியோதயம் போயிடலாம். இது சூரியோதயம். இன்று 4/1/2017 புதன்கிழமை, துன்முகி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:16க்கு. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி பகல் 12:12 வரை சஷ்டி, பிறகு சப்தமி. நட்சத்திரம் பிற்பகல் 2:46 வரை பூரட்டாதி, பிறகு உத்திரட்டாதி. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் காலை 9:34 வரை கடகராசிக்கும், பிறகு சிம்ம ராசிக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு 300 போன்ஸ் இருக்குமாம். ஆனால் நம்ம வளர வளர அது 206 போன்ஸாக ஆயிருமாம். அப்போ மீதி இருக்க போன்ஸ்லாம் எங்கே போகும்? இதை ஒரு சர்வே வச்சு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்குது. அந்த பேர்களோட காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்ல வராரு நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்கள், அற்புத திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற் காலத்திலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பெற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே பராசக்தியினுடைய கருணையினாலே இன்றைய அருமை திருநாமம் ஓம் துராச்சார சமன்யே நமக. கெட்ட செயல்களுக்கு ஒரு முடிவினை வழங்குபவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். மனிதன் இந்த உலகத்திலே வினைப்பயன் காரணமாக பல்வேறு ஆச்சாரங்களுக்கு புறம்பான செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான். துர் ஆச்சாரம். ஆச்சாரம் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் ஒழுங்கு, கட்டுப்பாடு, இதெல்லாம் ஆச்சாரம். நம்முடைய பெரியவர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சென்ற தலைமுறையிலே கூட கேலி செய்பவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ரொம்ப பெரிய ஆச்சாரம் அப்படிம்பார்கள். ஆச்சாரம் என்று சொன்னால் நம்முடைய பெரியவர்கள் ஒழுங்குமுறையை அப்படி சொல்லி வைத்தார்கள். இப்படி இருக்க வேண்டும், காலையில் இப்படி எழுந்திருக்க வேண்டும், இத்தனை மணிக்கு குளிக்க வேண்டும், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், உணவு உண்ணுகிற பொழுது இந்த பழக்கங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் இயற்கை உணவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது உணவு உண்ணுவது எப்படி என்பதை அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹீலர் பாஸ்கர் என்பவர் மிகப்பெரிய புரட்சியை உணவு உண்ணுவதிலே செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பெரியவர்கள் சொன்னது தான், புதிதாக அவர்கள் எதையும் சொல்லவில்லை. உணவு உண்பதற்கு முன்பாக அரை மணி நேரம் தண்ணீர் குடிக்கக்கூடாது, உணவு உண்பதற்கு பின்னாலே தண்ணீர் இவ்வளவு நேரம், அரை மணி நேரம் கழித்து தான் குடிக்க வேண்டும், சாப்பிடுகிற பொழுது இடையிலே தண்ணீர் அருந்தக்கூடாது, உணவினை நன்றாக சுவைத்து கூழாக்கி எச்சிலோடு கலந்து சாப்பிட வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். நொறுங்க தின்றால் 100 வயது என்று சொன்னார்கள். அப்படி குளித்தால் குளித்ததிலிருந்து 3/4 மணி நேரத்திற்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்திற்கு குளிக்கக்கூடாது,
இதெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் ஆச்சாரம் என்ற வகையிலே சொல்லி தந்தார்கள், சொல்லி வைத்தார்கள். சாப்பிடுகிற பொழுது பேசக்கூடாது, இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவனுக்கு வணக்கம் சொல்லி தான் சாப்பிட வேண்டும், இலையிலே எல்லாவற்றையும் பரிமாறிய பிறகுதான் சாப்பிட வேண்டும். ஸ்வீட்டை வைத்துவிட்டு திரும்ப வடையை எடுப்பதற்குள்ளாக தட்டிலே வைத்த ஸ்வீட்டை காணும். வைத்தவன் வைத்தோமா இல்லையா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிடக்கூடாது. உணவை வைத்தால் எல்லாவற்றையும் வைத்த பிறகு இறைவனுக்கு நன்றி சொல்லித்தான் சாப்பிட வேண்டும். அன்னம்பாலிக்கும் தெல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்று அப்பர் தேவாரம். அவ்வளோ அருமையான தேவாரம். அந்த தேவாரத்தை சொல்லித்தான் நாம் சாப்பிட வேண்டும். அப்படி பல வழிமுறைகளை பெரியவர்கள் நமக்கு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். அதற்கு ஆச்சாரம் என்று பெயர். இதெல்லாம் ஹைஜீன், இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஹைஜீன் என்று. இதெல்லாம் ஹைஜீன் சம்பந்தப்பட்டது, ஹைஜீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பழைய துணிகளை அப்படியே போட்டுக்கொள்ளக்கூடாது, அவற்றை துவைத்து தினசரி துவைத்த ஆடைகளை தான் போட்டுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இன்றைக்கு கேலி பேசுபவர்கள் கூட திரும்ப ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், இவையெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்குகிற பொழுது இதிலே விஷயங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய பெரியவர்கள் பழக்கத்திற்குள்ளாக இதை கொண்டு வந்தார்கள். அப்படி ஆச்சாரம், அதற்கு மாறானது துராச்சாரம். துராச்சாரம் என்று சொன்னால் நல்ல பழக்கங்களுக்கு எதிரான பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள், இவைகளெல்லாம் இருக்கிற பொழுது இவற்றிலே இருந்து வெளிவர வேண்டும். அதற்கு பராசக்தி அருள்பாலிக்கிறாள். கெட்ட பழக்கங்களுக்கு ஒரு முடிவினை ஏற்படுத்துகின்றாள். தன்னுடைய ஒரு மனிதன் தன்னிடத்திலே இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது என்கின்ற வகையிலே சிக்குண்டு தவித்தான். பகவான் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலம் அது. அவன் பகவான் ராமகிருஷ்ணத்தில் நீண்ட நாள் பக்தியோடு இருக்கிறான். அவன் ராமகிருஷ்ணத்தில் ஒரு நாள் கண்ணீர் வெடித்து கேட்கிறான், பகவானே, நான் உங்களிடத்திலே வருகிறேன், உங்கள் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறேன், உங்களை தரிசனம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியவில்லை, ஆனால் உலகத்திலே எத்தனை விதமான கெட்ட பழக்கங்கள் உண்டோ அத்தனை கெட்ட பழக்கங்களும் என்னிடத்தில் இருக்கிறது, நான் அவற்றிலே இருந்து எப்படி வெளிவர முடியும் என்று கேட்கிறார். பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார், கவலைப்படாதே, எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை எனக்கு அர்ப்பணம் செய்வதற்கு கற்றுக்கொள் என்று சொன்னார். அப்படி ஒரு செயலை அர்ப்பணமாக எனக்கு நீ தந்துவிட்டால் பிறகு அந்த செயலை உன்னால் செய்ய முடிகிறதா என்று யோசித்து பார் என்று சொன்னார். ஒவ்வொரு கெட்ட பழக்கமாக அந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிட்டு கொண்டே வந்தான். காரணம், எந்த செயலை செய்வதற்கு முன்னால் பகவான் ராமகிருஷ்ணருக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனால் எந்த கெட்ட பழக்கத்திற்கான செயலையும் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. அது இறைவனுடைய கருணையினாலே தான் அப்படி வெளிவர முடியும். என்று சொன்னால் பழக்கம் இருக்கிறதே நம்மால் விட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 6 நாள், அப்படி ஒரு வாரம் ஆகிவிட்டால் நாம் அதற்கு அடிமையாகி போய்விடுகிறோம். நம்முடைய தேசத்திலே காப்பியை கொண்டு வந்து நுழைத்த பொழுது ஒரு செய்தியை சொல்வார்கள். காப்பி என்ற பழக்கமே நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தது. எல்லோரும் நீராகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரைத்தான் குடித்து கொண்டார்கள். முதல் நாள் இரவு மீதம் இருக்கக்கூடிய சாதத்திலே நீரை ஊற்றி வைத்து மறுநாள் காலையிலே அதை வடிகட்டி கொடுத்தார்கள். மிகப்பெரிய சத்துள்ள உணவாக, நீராக, பானமாக. இன்றைக்கு அதை பெரிதாக அமெரிக்கா போன்ற நாடுகளிலே புகழ்ந்து பேசுகிறார்கள். பழைய சாதத்திலே அவ்வளவு சத்து இருக்கிறது என்று இன்றைக்கு அவர்கள் ஆங்கிலேயர்கள் சொன்ன பிறகு நம்மால் யோசிக்கிறான். நாம் பழைய சாதத்தையெல்லாம் விட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, நீராகாரத்தை எல்லாம் விட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. அப்படி நீராகாரத்திலிருந்து காப்பியை மாற்றுகிற பொழுது என்ன செய்தார்களாம், அந்த கம்பெனி வைத்திருக்கிறவர்கள் தினசரி ஒரு வாரத்திற்கு வந்து எல்லோருக்கும் இலவசமாக காப்பியை கொடுத்தார்களாம். காலையிலே வந்து ஒரு இடத்துல 10 பேர் கூடியிருக்கிற இடத்துல வந்து நின்று கொண்டு கப்பில் காப்பியை பிடித்து சும்மா சாப்பிடுங்கள் 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 என்று கொடுத்து கொண்டே இருந்தார்களாம். ஒரு வாரம் 10 நாள் காப்பி இவர்கள் குடித்து அந்த பழக்கமாகி போன பிறகு 11ஆவது நாள் அவர்கள் காப்பி வேண்டும் என்று சொன்னால், இத்தனை நாட்கள் உங்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்தோம், நீங்கள் இனிமேல் தர வேண்டும் என்று சொன்னால் இந்த நயா பைசா தர வேண்டும். 10 நாட்கள் குடித்த பிறகு அதை குடிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதால் குறைவான நயா பைசாவிலிருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பிறகு மனிதனை இன்றைக்கு நாம் மிகப்பெரிய தலைமுறையே இப்பொழுது காஃபி இல்லாமல் இருக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படி பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதே, அது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. அதில் இருந்து வெளியே வருதல், எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து வெளியே வருதல் என்பது இருக்கிறதே, அது சாமானியமான விஷயம் இல்லை.
இறைவனுடைய அருளை நாம் வேண்டி 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 கேட்டு கேட்டு பெற்று அதில் இருந்து என்னை தயவு செய்து வெளியே கொண்டு வா என்று கண்ணீர் மல்க நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டும். சாதாரணமான பிரார்த்தனை இல்லை. என்னிடத்திலே இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது, இறைவா தயவு செய்து என்னை இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடு. கோபமாக பேசுதல், எதற்கெடுத்தாலும் கோபப்படுதல் கெட்ட பழக்கம் தானே. பிறரை துன்புறுத்தல், பிறரை காயப்படுத்துதல், மனத்தினாலே வார்த்தையினாலே காயப்படுத்துதல், அலட்சியம் செய்தல், திமிராக இருத்தல், தன்னை தவிர உலகத்தில் யாருமே இல்லை, நான் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமே இயலாது, நடக்காது என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிந்தித்திருத்தல், இப்படி தலைக்கணமாக தெரிதல், இதெல்லாம் கூட மிகப்பெரிய கெட்ட பழக்கங்கள் தான். ஆகையினாலே கெட்ட பழக்கங்கள் என்பது ஏதோ ஸ்டாண்டர்டாக 4-5 மட்டும் இல்லை. பிறரை துன்புறுத்தாத, பிறரை கொஞ்சம் கூட வாட்டத்திற்கு கொண்டு வராத பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் மனிதன் பழக்கத்தின் காரணமாக செய்து கொண்டே இருக்கிறான். இறைவனிடத்தில் நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நல்ல மார்க்கத்திலே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பழக்கங்களிலிருந்து என்னை விடுபடுத்த எனக்கு அருள்வாளிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன்னாலே தன்னுடைய தாயிடத்திலே சத்தியம் பண்ணி கொடுத்தார், இதில் இருந்து தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. அந்த சத்தியத்தின் காரணமாக அதை மிகப்பெரிய பிரதிஜையாக எடுத்துக்கொண்டார். அப்படித்தான் கெட்ட பழக்கங்கள் என்பது நன்மைக்கு மாறான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களிலே இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றுபவள் பராசக்தி. ஆகையினாலே முறையாக, ஒழுங்காக, தெளிவான வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஆச்சாரத்தின்படி நாம் நடப்பதற்கான வாழ்க்கைக்கான முயற்சி பராசக்தியினுடைய அருளினாலே கிடைக்க வேண்டும். தேவி கருணையினால் என்ன செய்கிறாள்? தன்னுடைய பக்தனிடத்திலே அந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தன்னுடைய அருளினாலே அவள் மாற்றி தருகிறாள் என்கிற திருநாமம் ஓம் துராச்சார சமன்யை நமக. கெட்ட பழக்கங்களுக்கு ஒரு முடிவினை ஏற்படுத்துபவளுக்கு வணக்கம் என்கின்ற திருநாமம். தேவியிடத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் நீங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரார்த்தனை இந்த விடியற்காலையிலே வைத்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.